சிந்துவெளி நாகரிகம். இந்த பாடத்துக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்த பாடம் 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் 3rd லெசனாக இருக்குது. சரியான விடையை தேர்ந்தெடு. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி, உலோக காலம். ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். கூற்றை காரணத்தோடு பொறுத்துக. சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று: ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். காரணம்: திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்றும் காரணமும் சரி. கூற்று: ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. காரணம்: ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று சரியானது, ஆனால் அதற்கான காரணம் தவறானது. இது ரெண்டுமே கூற்றா கொடுத்துருந்தாங்கன்னா கூற்றும் காரணமும் சரின்னு சொல்லலாம். ஆனால் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது அப்படிங்கிறதுனால ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க, அதனால இது வெண்கல காலத்தை சார்ந்தது. கூற்று: ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம்: கடலின் அலைகள், ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்றும் காரணமும் சரி. கீழே கூறப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை? தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை, இது தவறானது. வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன, செகண்ட் ஒன் சரி. கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன, இது தவறானது. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன, இதுவும் சரி. 4th ஒனுக்கு செகண்டும் 4ம் சரி. கீழ்காணும் கூற்றை ஆராய்க. நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை. இந்த கூற்று சரி. ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு, இதுவும் கரெக்டு. தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது, இதுவும் சரியானது. 5th ஒனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. பொருந்தாததை வட்டமிடுக. காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள், குதிரைகள். இதில் குதிரைகள் என்பது பொருந்தாதது. தவறான இணையை தேர்ந்தெடு. ஏஎஸ்ஐ ஜான் மார்ஷல் என்பது கரெக்டு. கோட்டை தானிய களஞ்சியம் என்பதும் கரெக்டு. லோத்தல் கப்பல் கட்டும் தளம், இதுவும் கரெக்டு. ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறான ஒன்று. கோடிட்ட இடத்தை நிரப்புக. மெசபடோமியா மிக பழமையான நாகரிகம். இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. தானிய களஞ்சியம் தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது. மக்கள் குழுக்களாக சேர்ந்து சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள், சரியா தவறா? மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடமாகும், சரியானது. இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. இந்த கூற்றும் சரி. தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது, இதுவும் கரெக்டு. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு வரணும், இங்கே சீனர்கள்னு கொடுத்துருக்காங்க, அதனால 4th ஒன் வந்து தவறானது. பொறுத்துக. மொஹஞ்சதாரோ இறந்தோர் மேடு, வெண்கலம் உலோக கலவை, கோட்டை மேடான பகுதி, கார்னிலியன் சிவப்பு மணிக்கல். ஒவ்வொரு வீட்டிலும் கிணறு இருந்தது. இது வெண்கல கால நாகரிகம். தானியங்களை சேகரித்து வைக்க பயன்பட்டது தானிய களஞ்சியம். மொஹஞ்சதாரோவை விட பழமையானது ஹரப்பா. இது நீர் கசியாமல் இருக்க பூசப்பட்டது இயற்கை தார். இதுதான் தொல்பொருள் ஆய்விற்கு பொறுப்பு வகிக்கிறது தொல்லியல் துறை. கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் லோத்தல். இந்திய தொல்பொருள் ஆய்வியல் துறையின் இயக்குநராக இருந்தவர் சர் ஜான் மார்ஷல். சிந்துவெளி மக்களுக்கு இதன் பயன் தெரியாது, இரும்பு. சிந்துவெளி மக்கள் ஆடை தயாரிக்க எதை பயன்படுத்தினர்? பருத்தி. முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிக நகரம் எது? ஹரப்பா. சிந்துவெளி நாகரிகம் எங்கு இருந்தது? சிந்து நதிக்கரை.
எந்த விலங்கு வண்டி இழுக்க பயன்பட்டது? காளை. சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகம் தெரியாது? இரும்பு. பானை செய்வதற்கு எதை பயன்படுத்தினர்? சக்கரம். உலகின் 4 பழம்பெரும் நாகரிகங்களில் மிக பழமையானது எது? மெசபடோமியா நாகரிகம். சார்லஸ் மேசன் எதை பார்த்தார்? செங்கல் திட்டுகள். சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய பொருள்களுள் தற்போது நாம் எவற்றையெல்லாம் பயன்படுத்துகிறோம்? சக்கரம், செங்கற்கள், அணிகலன்கள். வேறு என்னென்ன பொருள்கள் எல்லாம் கிடைத்துள்ளன? வெண்கலத்தாலான பெண் சிலை, மண்பாண்டங்கள், சுடுமண் பொம்மைகள், ஆண் சிலைகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத 3ஐ கூறு. இரும்பு, படைகள், குதிரைகள். எந்த உலோகம் சிந்துவெளி மக்களுக்கு தெரியாது? இரும்பு. உலகின் மிக பழமையான நாகரிகம் எது? மெசபடோமியா நாகரிகம். முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய். ஏன்? நாய்களை வேட்டைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. முதலில் பருத்தி செடியை வளர்த்தவர்கள் யார்? சிந்துவெளி மக்கள். எந்த நிறுவனம் புதைபொருள் ஆராய்ச்சிக்கு பொறுப்பானது? இந்திய தொல்லியல் துறை. தமிழ்நாட்டில் ஏதேனும் ஆற்றங்கரை நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதான்னு கேட்டிருக்காங்க. கீழடி நாகரிகம், வைகை நதி. பொருணை நாகரிகம், தாமிரபரணி நதி. சிந்துவெளி நாகரிகம் பரவிய 2 இடங்கள் எவை? இந்தியாவின் எல்லைக்குள்னு கேட்டிருக்காங்க. லோத்தல், காளிபங்கன். லோத்தல் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கு. காளிபங்கன் ராஜஸ்தானில் இருக்கு. சிந்துவெளி நகரங்கள் குழந்தைகளுக்கான நகரங்கள் என நாம் கூற முடியுமான்னு கேட்டிருக்காங்க. விளையாட்டு பொம்மைகள் கிடைச்சிருக்கிறதுனால சிந்துவெளி நகரங்கள் குழந்தைகளுக்கான நகரங்கள் அப்படின்னு சொல்லலாம்.